வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேசையில அதாவது ஒரு பக்கம் விஜய் ஆண்டி வந்து விரட்டிட்டு இருக்காங்க. ரூ. 5,00,000 எடுத்துட்டு சைன போட்டுட்டு பேசாம போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு பக்கம் இது பண்ண, இங்கிட்டு நம்ம மனோஜ வந்து விட்டு குடுக்க மனசே இல்லாம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி நிக்கிறாங்க. உடனே என்கிட்ட எல்லாரும் சொல்றத பார்த்துட்டு வேற வழி இல்லாம வந்து சைன் போடலான்ட்டு போக, அப்புறம் பார்த்தா மனசு கதறி வந்து அழுகுறாங்க. "இந்த பார் இந்த அழுது ட்ராமா போடுற வேலைலாம் இங்க வேணாம். சொன்னத செய்யு" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரி நான் வந்து செய்கிறேன்ட்டு சைனை போடுறாப்புல சைனை போடும்போது பார்த்தீங்கன்னா தலை வந்து சுற்றுது சுற்றி கீழே விழுந்துறாங்க. உடனே வந்து என்னமோ ஏதோன்ட்டு எல்லாரும் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா டாக்டரை கூப்பிடுறாப்புல யார் நம்ம ஸ்ருதி வந்து போயிட்டு இந்த இப்போ டாக்டர் வந்துருவாங்கன்னொடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறாங்க. என்னது கங்க்ராச்சுலேஷன் ஏன் அப்படின்னு பார்த்து கேட்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே தூக்கு வாரி போடுது யாருக்கு மனோஜுக்கும் விஜய் ஆண்டிக்கும். உடனே வந்துட்டு சரி எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தேன், யாரும் அந்த மாதிரி தெரியல, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டி வந்து இவன் செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறாப்புல. பார்த்தா நம்ம ரோஹிணி எந்திரிச்சிட தண்ணியை குடித்து இது பண்ண, ஏய் இந்த முதல்ல வந்துட்டு இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு சைனை போட்டு கொடு அப்படிங்கிறாப்புல. உடனே வந்துட்டு என்ன ரோஹிணி ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல அப்போ நான் சைன் போட்டு தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.